Welcome to all. Today we can see the limitations of incomplete records. முழுமை பெறா பதிவேடுகளின் குறைபாடுகள் என்னென்ன இருக்குன்னு நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட், அதாவது பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்படாமை. ஸோ இப்போ பதிவேடுகள் எப்படி இருக்கும், முறையாக பராமரிக்கப்படாமல் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும், இது அறிவியல் தன்மையற்ற மற்றும் கணக்குகள் ஸோ முறையாக பராமரிக்கப்படாமல் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும், ப்ராப்பராக இருக்காது. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், இருப்பாய்வு தயாரிப்பது கடினம். ஸோ ஆஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன்டு ஃபார் ஆல் ஐட்டம்ஸ் த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் இன்கம்ப்ளீட். ஸோ இப்போ கணக்குகள் எப்படி இருக்கும், எல்லா விவரங்களும் பராமரிக்கப்படாமல் இருக்கிறனால கணக்கேடுகள் முழுமையற்றதாக இருக்குது. ஸோ எனவே இந்த கணக்குகளை என்ன பண்ணுறோம், சரியான தன்மையை அறிந்து கொள்கிறதுக்காக இருப்பாய்வு தயாரிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ட்ரையல் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு டிஃபிகல்ட்டி இன் அசர்டைனிங் ட்ரூ ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ், வியாபாரத்தின் உண்மையான லாபம் ஈட்டும் திறனை கண்டறிவது கடினம். ஸோ உண்மையான லாபம் ஈட்டக்கூடிய திறன் என்ன எப்படி இருக்கும், கண்டறிவது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இஸ் ஃபவுண்ட் அவுட் பேஸ்ட் ஆன் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஸ்டிமேட்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது, ஸோ நமக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய லாபம் அல்லது நட்டம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ லாபம் பெறப்படும் தகவல்கள் மற்றும் மதிப்பீடுகள்லேருந்து கணக்கிடப்படுகிறது. எனவே வியாபாரம் மற்றும் லாப நட்ட கணக்குகள் துல்லியமாக தயாரிக்க முடியாது. தென் நெக்ஸ்ட் ஒன் டிஃபிகல்ட்டி இன் அசர்டைனிங் ஃபினான்ஷியல் பொசிஷன், வியாபார நிதிநிலையை கண்டறிதல் கடினம். ஸோ இப்போ நிதிநிலையை எப்படி கண்டறிய முடியாது, கஷ்டம், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முழுமை பெறாத பதிவேடு. ஸோ இங்கே பதிவேடு இரட்டை பதிவு முறையில் முழுமை பெறாமல் இருக்கும். ஸோ அந்த பதிவேடுகள்லேருந்து சொத்துக்கள் மதிப்பையும் பொறுப்புகள் மதிப்பையும், அதாவது அசட்ஸ் வேல்யூ அண்டு லயபிலிட்டி வேல்யூ மட்டுமே பெறப்படும். எனவே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம பெறப்பட முடியாது. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர்ஸ் அண்ட் ஃப்ராட் கேனாட் பி டிஃபெக்டட் ஈஸிலி, தவறுகள் மற்றும் மோசடிகளை எளிதாக கண்டறிய முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறதில்ல, டெபிட் சைடும் க்ரெடிட் சைடும் நம்ம ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. பதிவில் ஒரு பக்கம் மட்டுமே நம்ம மெயின்டைன் பண்ண, ஏதாவது ஒரு தவறு இருக்கும். ஸோ அந்த தவறு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த மோசடிகள் ஃப்ராடை நம்ம என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தென் நெக்ஸ்ட் ஒன் அக்செப்டபிள் டு கவர்மெண்ட் அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ், அரசு மற்றும் பிற அதிகாரிகளுக்கு ஏற்புடையதாக அல்ல. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆஸ் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன்ட் ஆர் இன்கம்ப்ளீட் தோஸ் மே நாட் கம்ப்ளை வித் த லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ அதை பராமரிக்கக்கூடிய கணக்குகள் முழுமையற்றதாக இருக்கிறதுனால இந்த முறை சட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும். ஸோ சட்டப்பூர்வமாக இதில் இருக்கிற தேவைகளை என்ன பண்ண முடியாது, பூர்த்தி செய்ய முடியாது. தென் எனவே அரசு, வரி அதிகாரி மற்றும் பிற சட்ட அதிகாரிகள் முழுமை பெறா பதிவேடிலிருந்து தயாரிக்கப்படும் கணக்குகளை ஏற்றுக்கொள்வது. ஸோ இதனிருந்து தயாரிக்கக்கூடிய கணக்குகளை கவர்மெண்ட்டு ஏற்றுக்கிறது கிடையாது. தீஸ் ஆர் ஆல் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். தென் வி கேன் சி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டத்துக்கும் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேர் ஆர் 8 டிஃப்ரென்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், நடவடிக்கைகளை பதிவு செய்தல். தென் செகண்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன்டு, பராமரிக்கப்படும் கணக்கின் வகைகள். தென் தேர்ட் ஒன் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், இருப்பாய்வு தயாரித்தல். தென் ஃபோர்த் ஒன் டிட்டர்மினேஷன் ஆஃப் ட்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ், சரியான லாபம் அல்லது நட்டம் கணக்கிடுதல். தென் ஃபிஃப்த் ஒன் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன், நிதிநிலையினை கண்டறிதல். தென் சிக்ஸ்த் ஒன் ஷூட்டபிலிட்டி, பொருந்தும் தன்மை. தென் செவன்த் ஒன் ரியலபிலிட்டி, நம்பக தன்மை. தென்
எய்த் ஒன் அக்செப்டபிலிட்டி. ஸோ ஏற்பு தன்மை. இந்த 8 பாயிண்ட் தான் நாம் இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்னா 8 பாயிண்ட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாரு, ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், நடவடிக்கைகளை பதிவு செய்தல். ஸோ எப்படி பதிவு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே டபுள் என்ட்ரி சிஸ்டம் எப்படி பதிவு பண்ணுறோம். ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட். டெபிட் சைட்லேயும் கிரெடிட் சைட்லேயும் ரெண்டு பக்கமும், அதாவது பற்று பக்கமும் வரவு பக்கமும் எல்லாமே நம்ம பதிவு செய்ய போகிறோம். ஆனால் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் என்ன பண்ணுறோம். ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆல் த டிரான்சாக்ஷன் ஆர் நாட் ரெக்கார்டட் கம்ப்ளீட்லி. ஸோ என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணுறது கிடையாது, டெபிட் சைடோ கிரெடிட் சைடோ. தென் நெக்ஸ்ட் ஒன், டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டெயின்டு, பராமரிக்கப்படும் கணக்குகளின் வகைகள். ஸோ இதில் இப்போ டபுள் என்ட்ரியில் பார்த்தோம்னா, ஸோ நம்ம லாஸ்ட் இயரே பார்த்துருக்கோம், டபுள் என்ட்ரி சிஸ்டமில் ரூல்ஸ் 3 இருக்குது. ஸோ அதுதான் இங்கே பராமரிக்கப்படும். என்னென்ன அப்படின்னா, பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறோம். ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு மற்றும் பெயரளவு கணக்கை முழுமையாக பதிவு செய்கிறோம். பட் இன் கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் ஜென்ரலி ஒன்லி பர்சனல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் ஆர் மெயின்டைன்டு ஃபுல்லி. ஸோ முழுமையாக அங்கே என்னென்ன ஆள்சார் கணக்கும் ரொக்க கணக்கும் மட்டுமே பதிவு செய்யப்படுது. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், இருப்பாய்வு தயாரித்தல். ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்டு டு செக் த arithmetical accuracy of the entries made in the books of accounts. ஸோ கணக்கீடுகளை எப்படி பண்ணுறோம், பதிவு செய்ய. ஸோ கணக்கீடு சரியான தன்மையில் இருக்கா அப்படின்னு சோதித்து பார்க்க இந்த இரட்டை பதிவு முறை நமக்கு உதவுது. பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் எப்படி இருக்குது, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கேனாட் பி ப்ரிப்பேர்டு. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ட்ரேடிங் ப்ராஃபிட் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. Information is not available in and hence profit or loss found out may not be accurate. ஸோ ப்ராஃபிட்டும் லாஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம அக்யூரேட் பண்ண முடியாது. தென் நெக்ஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபம் அல்லது நட்டம் கணக்கிடுதல். சரியான லாபம் அல்லது நட்டத்தை நம்ம எதில் கணக்கிட முடியும், இரட்டை பதிவு முறையில் கணக்கிட முடியும். பட் இங்கே முழுமை பெறாத கணக்கில் எப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் ஸோ அந்த ப்ராஃபிட்டோ அல்லது லாஸோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, முழுமை பெறாத தகவல்கள் எப்படி இருக்கும், பற்று பக்கமோ அல்லது வரவு பக்கமோ சரியான முறையில் பதிவு செஞ்சுருக்க மாட்டோம். ஸோ அதனால் தயாரிக்கக்கூடிய கணக்கு எப்படி இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, துல்லியமாக இருக்காது சிஸ்டத்தில். ஏன்னா இங்கே ப்ராஃபிட்டு லாஸு கரெக்டாக இருக்கும். பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அங்கே ரெக்கார்ட்ஸில் எப்படி இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாரு, டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன், நிதி நிலையினை கண்டறிதல். ஸோ இங்கே பேலன்ஸ் ஷீட் கேன் பி ப்ரிப்பேர்டு டு நோ த ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷன். ஸோ உண்மையான நிதிநிலையை நாம் கண்டுபிடிக்க முடியும். உண்மையான நிதிநிலையை தெரிஞ்சிக்க எது நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷன், இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கிறோம். பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட் கே நாட் பி ப்ரிப்பேர். இங்கே பேலன்ஸ் ஷீட்டை நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷன் கே நாட் பி அசர்டைன்ட். உண்மையான ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்ம இங்கே கணக்கில் கொண்டு வரது கிடையாது. அதனால் தென் நெக்ஸ்ட் ஒன், ஷூட்டபிலிட்டி, பொருந்தும் தன்மை. இட் இஸ் ஷூட்டபிள் ஃபார் ஆல் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். டபுள் என்ட்ரி சிஸ்டம் எல்லா விதமான ஆர்கனைசேஷன்லையும் ஷூட்டபுளாக இருக்கும். ஸோ அனைத்து அமைப்புகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று தான் என்ன அப்படின்னு இரட்டை பதிவு முறை. பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் மே பி ஷூட்டபிள் ஃபார் ஸ்மால் சைஸ். ஸோ சின்ன கம்பெனிகளுக்கு மட்டும்தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸு ஷூட்டபுளாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், ரியலபிலிட்டி, நம்பக தன்மை. இட் இஸ் ரியலபிள் சின்ஸ் இட் இஸ் எ சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் சர்டைன் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். இது எப்படி இருக்கும்,
அறிவியல் சம்பந்தமான கணக்கியல் முறையில் தான் இருக்கும். சில கணக்கியல் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு இது நம்பகத்தன்மையுடையதாக இருக்கும் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில். தென் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் எப்படி இருக்கும், இட் இஸ் நாட் ரியலபிள் சின்ஸ் இட் இஸ் அன்சைன்டிஃபிக். ஸோ இது அறிவியல் தன்மை இல்லாத இருக்கும். அதே மாதிரி நம்பகத்தன்மையும் இல்லாமல் இருக்கக்கூடியதாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரியலபிலிட்டி. ஸோ இது டபுள் என்ட்ரியில் அறிவியல் தன்மையோடு இருக்கும். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் அறிவியல் தன்மை இல்லாமல் இருக்கக்கூடியது. தென் லாஸ்ட் ஒன் அக்செப்டபிலிட்டி, ஏற்பு தன்மை. ஸோ இப்போ அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் acceptable to all user including tax authorities and financial institutions. ஸோ இந்த கணக்கியல் பதிவேடுகளை யார் யார் பண்ணுறாங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கியல் பதிவேடு வரி அதிகாரிகள், நம்ம யாருக்கு வரி செலுத்துகிறோமோ அந்த அதிகாரிகள், நிதி நிறுவனங்கள், பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள் உள்பட அனைத்து பயனாளர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் மே நாட் பி அக்செப்டபிள் டு ஆல் யூசர். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸை எல்லா யூஸரும் என்ன பண்ணுறது கிடையாது. கணக்கியல் பதிவேடுகளை அனைத்து பயனாளர்களும் ஏற்புடையதாக அல்ல. தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இரட்டை பதிவு முறைக்கும் முழுமை பெறா பதிவு முறைக்கும் உள்ள வேறுபாடு. தேங்க்யூ.